வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக மாவே பிசையாமல் டக்குன்னு ஒரு சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம தேய்ச்சி பண்ணுற சப்பாத்தியோடவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சில கரெக்டான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா மாவே பிசையாமல் ஈஸியாக சப்பாத்தி செய்ய முடியும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த கோதுமை மாவுக்கு எனக்கு 1.25 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டே எல்லா தண்ணியும் சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ சப்பாத்தி போட்டு எடுக்கிறதுக்கு நான்ஸ்டிக் பேனில் தான் இந்த மெத்தட் வந்து நல்லா வரும். இரும்பு கல்லில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்தளவுக்கு பெஸ்ட்டாக வரல. அதனால நான்ஸ்டிக்கில் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ நான்ஸ்டிக் பேனை வந்து லேசாக மட்டும் சூடு பண்ணணும். ரொம்ப ரொம்ப இளம் சூடாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த சப்பாத்தி நல்லா உப்பி வரவே வராது, தோசையாக மாறிடும். அதனால லேஸ் சூடு மட்டும், ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் ஹீட் பண்ணிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு கரண்டி மட்டும் எடுத்து ஊற்றி, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நிதானமாக இந்த நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து பச்சையாக அப்படியே தெரியும். கொஞ்ச நேரத்துலேயே அது அப்படியே கலர் மாறி வரும். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற்றுனதை விட ஃபுல்லாகவே கலர் வந்து நல்லா மாறிடுச்சு. இப்போ மெதுவாக அதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இன்னமுமே வந்து நான் ஸ்டவ்வை ரொம்ப சிம்ல தான் வச்சுருக்கேன். இன்னொரு ஹீட் வந்து ஏற்றவே இல்லை, அப்படியே இருக்கட்டும். இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுட்டு இப்போ தான் வந்து நான் ஸ்டவ்வை கொஞ்சம் தீயை வந்து கொஞ்சம் அதிகமாக கூட்டி வைக்கிறேன், மீடியம் ஃப்ளேமில். இதை வச்சுட்டு லேசாக அப்படியே அழுத்தி அழுத்தி விட்டிங்கனாலே அப்படியே உப்பி வர ஆரம்பிக்கும். அப்படியே சுற்றி சுற்றி அதை வந்து அழுத்தி விட்டுட்டே இருக்க நல்லா அப்படியே புசு புசுன்னு வரும். இப்போ இதை மறுபடியும் திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் இப்படி அழுத்தி விடுங்க. நல்லா உப்பி வருது பாருங்க. இந்த மாதிரியே திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேகணும். கொஞ்சம் பொறுமையாக, நம்ம மிதமான தீயில செய்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக வந்து இதை வேக வச்சு எடுக்கணும். டக்குன்னு வந்து வெந்துடாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக அப்படியே அமுக்கி அமுக்கி விட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். இது எடுத்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அடுத்து வந்து நீங்கள் உடனே ஊற்ற முடியாது. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி தெளித்து இந்த கல்லோட சூடை வந்து கொஞ்சம் குறைக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றும் போது எப்படி மிதமான சூட்டில் இருந்ததோ அதே அளவு சூடு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த சப்பாத்தி செய்ய முடியும். இப்போது கல்லோட சூடு நல்லா குறைஞ்சிச்சு. இப்போ மறுபடியும் ஊற்றிக்கலாம். இதே மாதிரியே நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும். மாவு பிசைறதுக்கு முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒன்று வந்து நான்ஸ்டிக்கில் தான் பண்ண முடியும். இரும்புக்கல்லை ட்ரை பண்ணும்போது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, இரும்புக்கல் வந்து ஃபஸ்ட்டு தடவை ஊற்றும் போது ஓகே, அடுத்த சப்பாத்தி போடும்போது அது ஃபுல்லாக அந்த சூடெல்லாம் இறங்குறதுக்கு இரும்புக்கல்லுன்றதுனால ரொம்ப டைம் ஆகுது. ஸோ ஒவ்வொரு சப்பாத்தியும் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போடுற மாதிரி இருந்தது. அதனால வந்து இரும்புக்கல் வந்து அந்தளவுக்கு இந்த மெத்தடுக்கு ஒர்க் ஆகலை. நான்ஸ்டிக் ஓகே அப்படின்றவங்க இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தண்ணியோட அளவும் ரொம்ப முக்கியம். கோதுமை மாவோட தரத்தை பொறுத்து தண்ணியோட அளவு கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா தான் இந்த மெத்தட் வந்து நல்லா வரும். இப்போது இதே மாதிரி சப்பாத்தி நிறைய போட்டு எடுத்தாச்சு. நான் ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு.
நம்ம நார்மலாக செய்கிற சப்பாத்தி மாதிரியே இதுவும் நல்ல சாஃப்டாக லேயர்ஸாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே மெஷர்மெண்ட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.